வா தமிழா வா அப்படின்ற அந்த நிகழ்ச்சியில் திரும்பவும் வாட்டர்மெலன் திவாகரை கூப்பிட்டு அவமானப்படுத்தி அனுப்பிச்சி விட்றீங்க. ஏண்டா உங்களுக்கு அறிவே இல்லையா? அவரை கூப்பிட்டு கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தி அனுப்பி விடுறதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம்? அப்படி உங்களுக்கு டிஆர்பி கூடணும், நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு என்னடா அவசியம் இருக்குது? உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா? அவரை கூப்பிட்டு திறமையே இல்லாத நீ எதுக்கு இப்படி முயற்சி பண்ணுற? நீ ஒரு நடிகனே இல்லை, ஆனால் நீ நடிகன்னு நினச்சிக்கிட்டு நீ இப்படியெல்லாம் முயற்சி பண்ணுறது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேலியும் கிண்டலுமா அங்கேயும் வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க. அங்கேயும் கூட உங்களுடைய கேலி பண்ணக்கூடிய அந்த தன்மையை கூட அறிந்து கொள்ளாதபடிக்கு வாட்டர்மெலன் ஸ்டார் தன்னுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலில் தான் அங்கே பேசிகிட்டு இருக்காரு. ஏன் நான் ஹீரோவாக முடியாதா? ஏன் என்ன மாதிரி ஆட்கள் ஹீரோவே ஆக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது அவர்கிட்ட இருக்கக்கூடிய இன்னசென்ஸ் லெவல் வெளியில் வருது. எல்லாருமே ஏன் தவறாக நினைக்கிறீங்க? அவர் இன்னசென்ட்டாக இருக்கார், அவரால் முடிஞ்ச விஷயங்களை அவர் அவுட்புட் கொடுக்க நினைக்கிறார் அப்படின்றத நீங்கள் ஏன் புரிஞ்சிக்க மாட்டீங்க அப்படின்றது தான் தெரியல. ஏன் தகுதியே இல்லாதவங்க இன்னைக்கு நல்ல இடத்துல உட்காந்து சம்பாதிக்கலையா, இல்லை பிரபலமாக தான் ஆகலையா? இன்னைக்கு இந்த ஷக்கிலாவை எடுத்துக்கோங்க. ஷக்கிலா எப்படிப்பட்ட படங்களில் நடித்த பெண்மணி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்கள நான் தாழ்த்தி பேசலை, பட் அவங்களுடைய பாஸ்ட்டை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்கள கேவலமாக நினச்ச ஆட்கள் இன்னைக்கு ஷக்கிலா அட்வைஸ் பண்ணுறாங்க, அவங்க கவுன்சிலிங் பண்ணுறாங்க, அவங்க ஒரு பெரிய யூடியூப் வச்சுருக்காங்க, அவங்க இன்னைக்கு ப்ரெஸ்ஸு முன்னாடி எவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பெருமையாக பேசலையா? இப்படிப்பட்ட பெண்மணியவே நம்ம உயர்த்தி பேசும்போது இந்த டாக்டர் திவாகர் அப்படி என்ன தவறு செஞ்சிட்டாரு? நேற்று வில்லனை நடித்தவன் இன்னைக்கு ஹீரோவாக நடிக்கிறான், நேற்று காமெடியாக இருந்தவன் இன்னைக்கு ஹீரோவாக நடிக்கிறான். திவாகருக்கு ஏன் தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிச்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்களால் முடியும் அப்படின்னா நீங்களும் உங்களால் முடிஞ்ச திறமைகளை வெளியில் காட்டுங்க, நீங்களும் முன்னேறதுக்கு முயற்சி பண்ணுங்க. திவாகரை நீங்கள் ஏன் கார்னர் பண்ணி அவரை டவுன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? அவருடைய வாழ்க்கை, அவருடைய திறமை, அவருடைய சைடில் அவர் வளர்றதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கின்னு தவறு இருக்குது. அவரை இத்தனை லட்சம் பேர் பார்க்கறதுனால தான் அவர் இன்னைக்கு பிரபலமாக இருக்கார். அவர் இன்னைக்கு அது மூலியமாக தான் அவருக்கு அவர் மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு அப்படின்றது தான் உண்மை. அவரை வளர்த்து விட்டது வேற யாரும் இல்லை, மக்கள் நம்ம தான். அப்படி இருக்கும்போது மக்களில் சிலர் இப்படி அவரை கார்னர் பண்ணி அசிங்கப்படுத்துறது நியாயமே கிடையாது. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அவரை வா தமிழா வா அப்படின்ற அந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு அவரை தவறாக காமிச்சு அது மூலியமாக டிஆர்பியை கூட்டணும் அப்படின்ற அந்த எண்ணத்தை உடையவனை காட்டிலும் டாக்டர் திவாகர் எண்ணத்தில் சிறந்தவர் தான் அப்படின்னு நான் அடித்து சொல்கிறேன். மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அவர் செய்கிற சில சேஷ்டைகள் நமக்கு பிடிச்சதால தான் அவரை நம்ம பார்க்குறோம், அவரை நம்ம அதிகமாக பார்க்கறதுனால தான் அவர் பாப்புலராக ஆகுறாரு. திவாகர் இன்னைக்கு ஒருவேளை இப்படி இருக்கலாம், நாளைக்கு அவர் வளர்ந்து ஒரு ஹீரோ ஆகிட்டாரு, இல்லை ரொம்ப பெரிய பாப்புலர் பர்சன் ஆகிட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது நாமளே நம்மளுடைய வார்த்தைகளை மாற்றி பேசக்கூடிய காலமும் வரும். அவர் பெரிய ஆக்டர், அவரால் முடியாத காரியமே இல்லை, அவர் சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய காலமும் வரலாம். அதனால ஒரு மனிதனை தவறாக விமர்சனம் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் அதுக்கு தகுதியாக இருக்குமா அப்படின்றத யோசித்து பார்த்துட்டு விமர்சனம் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். Until then, bye from your Jairus.